கடந்த 1950ஆம் ஆண்டு கிளம்பிய விமானம் ஒன்று 1989ஆம் ஆண்டு பிரேசிலில் எலும்புக்கூடுகளுடன் தரையிறங்கியது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இப்படியாக ஒரு மர்மமான செய்தி இந்த உலகில் உள்ளது. இந்த செய்தி பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள். கடந்த 1989ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி தி வீக்லி வேர்ல்டு என்ற ஒரு பத்திரிகையில் ஃபிளைட் 513 என்ற விமானம் 35 ஆண்டுகள் பயணித்து கடந்த எலும்புக்கூடுகளுடன் தரையிறங்கியதாக செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த விமானம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து புறப்பட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த விமானம் 1950ஆம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து கிளம்பிய நிலையில் 1 மணி நேரத்தில் பூமியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்த விமானம் அட்லாண்டிக் கடலில் விழுந்திருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விமானம் கடலில்தான் விழுந்தது என எந்த ஒரு பாகமும் கிடைக்கவில்லை. இதனால் இந்த விமானத்தில் பயணித்த 88 பேரின் கதி என்ன ஆனது என யாருக்கும் தெரியவில்லை. பலர் இந்த விமானம் குறித்து அப்பொழுது பரபரப்பாக பேசினர். நாளடைவில் இந்த விமானமே என்ன ஆனது என தெரியாமல் போனது. இந்நிலையில் இந்த விமானத்தில் உள்ள 88 பயணிகள் மற்றும் விமான பணிப்பெண்கள் மற்றும் பைலட்டுடன் 1989ஆம் ஆண்டு விமானம் பிரேசில் நாட்டில் உள்ள ஒரு விமான நிலையத்திற்கு மேலே சுற்றிக் கொண்டே இருந்ததாகவும், விமான நிலைய கட்டுப்பாட்டாளர்களுக்கு இது எந்த விமானம் என்றே தெரியாமல் இருந்த நிலையில் அதற்கு தரையிறங்க அனுமதியே வழங்கப்படவில்லை எனவும், விமானத்திலிருந்தும் தரையிறங்க அனுமதி கேட்கப்படவில்லை என்றும், ஆனால் அனுமதியில்லாமலேயே விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் செய்தி வெளியாகியிருந்தது. இந்த விமானம் தரையிறங்கிய நேரத்தில் மற்ற விமானங்களுக்கு தரையிறங்கவும் டேக் ஆஃப் செய்யவும் அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தது. தரை இறங்கிய மர்ம விமானத்தை அதிகாரிகள் சோதனையிடும்போது அதில் உள்ள பயணிகள் எல்லாம் எலும்புக்கூடுகளாக இருந்ததாகவும், விமானத்தின் விமானி கூட எலும்புக்கூடாக இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த விமானம் டர்போ பார்ட் என்ற என்ஜினை கொண்டு இயங்கியதால் விமானம் மிக குறைந்த அளவு எரிபொருளையே கொடுக்கும் என்பதால் இந்த விமானம் இத்தனை ஆண்டுகளாக பறந்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் எப்படித்தானாக அதுவும் சரியாக விமான நிலையத்தில் தரையிறங்கியதென்று தெரியவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த செய்தி வெளியானது போது இதுகுறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. இது பெரும் பரபரப்பிற்குள்ளானது. இந்த விஷயத்தை அரசு மறைக்க நினைப்பதாகவும், அறிவியலை மீறி இந்த விஷயம் நடந்ததால் இது எப்படி சாத்தியம் என ரகசியமாக ஆராய்ச்சிகள் நடப்பதாகவும் பேசப்பட்டன. ஆனால் அரசு தரப்பில் இப்படி ஒரு விமானம் தரையிறங்கியது குறித்து எந்தவிதமான தகவல்களும் இல்லை. இந்த விமானம் குறித்து வெளியான பத்திரிகை செய்தியைத் தவிர மற்ற எந்த ஆதாரமும் யாரிடமும் இல்லை. இதனால் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? இல்லை அரசு ஏதோ ஒன்றை மறைக்கிறதா அல்லது அந்த பத்திரிகை சென்சேஷனை கிரியேட் செய்ய வேண்டும் என இவ்வாறு செய்ததா என இன்று வரை தெரியாத மர்மமாக உள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.